ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே CSA எருசலேம் தேவாலய தீப ஆராதனை அருமையான பாடுகளோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு பாலகனின் பிறப்பை பல நிலைகளிலும் நம் பிள்ளைகள் உங்களுக்கு பாடி கொண்டிருக்கிறார்கள். நம் பிள்ளைகள் நாளிலும் நாம் ஆண்டவரை போற்றுவோம். ஒவ்வொரு இரண்டாவது இந்த பாடல் தீப விழாவை கொண்டாடும் போது நாம் அநேகமாக அட்வான்ஸ்டாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். நாளிலே அநேக இன்ஜினியர்ஸ் நம்ம மத்தியிலே இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய டெக்னிக்கல் முழுவதையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பேர் சொல்லவே வேண்டாம். அவர்கள் அங்காங்க உட்கார்ந்து செய்கிறது மட்டுமல்ல, ஒரு காலம் ஒரு மாத காலமாக அவர்கள் பல நிலையில இருந்தாலும் இந்த 2-3 நாட்களில் அதிக வித்தியாசமாக செய்து கொடுக்கிற வாலிப இன்ஜினியர்ஸ் இன்னுமாக டெக்னிக்கல் பல நிலைகளிலே நமக்கு உதவி செய்து கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் நாம் திருச்சபை நாம் இந்த நாளிலே வாழ்த்துவோம். இந்த வரும் நாட்களில் இன்னும் அட்வான்ஸ்டாக வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வார்கள். நாம் இருந்து அவர்களை பார்க்கின்ற கண்களை ஆண்டவர் நமக்கு தந்தல்வாராக. இந்த நாளிலும் நாம் பாடல் இந்த ஆராதனை நாம் வைத்திருந்தாலும் பாடல் என்பது பல நிலைகளிலே நமக்கு இருக்கின்ற பாடல் என்பது ஒரே பாடலாது. ஒவ்வொரு விதமான பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. சாதாரணமாக பாடலாம். ஒருவேளை புத்தகத்தில் உள்ள பாடலை மறுபடியும் நாம் பாடலாம். இல்லாவிட்டால் பலவித நிலைகளிலே உள்ள இந்திய பாடல்கள், தேச பாடல்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா வயல்வெளி பாடல்கள், மீனவ பாடல்கள், இதெல்லாம் பல பாடல்கள் அந்தந்த காலத்தில் அந்தந்த மக்களோடு கூட இணைந்து பாடுகிற ஒரு பாடல். அது ஒரு நல்ல அந்த மிக சிறப்பாக அந்த பாடல்கள் அமைகிறது. அது நாமும் நேஷனல் லெவல்லையும் சரி, நம்முடைய ஸ்கூல்ஸ்லயும் சரி, எல்லா நிலைகளிலும் நாம் பாடுகிறோம். இங்கே ஒருவர் பார்த்தீங்கன்னா 3 நிலையாக பாடல்களை நாம் இங்கே பாடுகிறது நாம் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இந்த திருச்சபைகளிலே இந்த பாடல்கள் பாடப்படுகிறது என்பது. முதலாவதாக நம்ம ஆண்டவராகிய இயேசுவை பாடுகிற பாடல் ஒரு புது பாடலாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வரிசையில் ஒரு புதுப்பாட்டை, இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், வருகையின் அரசருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். நம்ம வந்து அட்வென்ட்ல இருக்கோம். நமக்கு டிசம்பர் 24 வரைக்கும் நமக்கு அட்வென்ட் தான். ஆகவே நம்முடைய அரசருக்கு நாம் புதுப்பாட்டை பாட வேண்டும். அநேகர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ராத்திரி முழுசு இருந்தேன், எனக்கு ஆண்டவர் ஒரு புது பாடலை தந்தாரு, அந்த பாடல் தான் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பல பாடல்கள் நம்மை இந்த நாளிலே சிறப்பித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்து முதல் அந்த பாடலை நாம் பார்க்கும்போது வான சேனைகள் அங்கே ஆடுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கால நம்ம பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவின் பிறப்பை வானலோகமே பாடுகிறது. எப்படி என்று சொன்னால், பிரதான தூதன் காபிரியேலோடு மட்டுமல்ல, சர்வ சத்துவங்களும் அவர் பிறப்பை புகழ்ந்து போற்றினதை நாம் லூக்கா 2:13-14 நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறார்கள், அந்த க்ஷணமே பரமசேனைகளின் திரள் அந்த தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்படியானால் பரமசேனை ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்ல, பரமசேனை அநேக லட்ச சேனைகள் ஆண்டவர் அந்த நேரத்திலே துதித்து அங்கே சேர்ந்து பாடுகிறார்கள். அப்படின்னா சத்தம் எப்படி இருக்கும்? சொல்லி அந்த மெல்லிய ஒளியாக இல்லாட்ட வானலாக ஒரு சத்தம் இருந்திருக்குமா? மக்கள் கேட்குமாக இருந்திருக்குமோ? தூதர்கள் பாட்டு இல்லையா? ஒரு சிறப்பான பாடலாக அமைந்திருக்கிறது. உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை. முதலாவது பிரைஸ் பி தி காட், கடவுளுக்கு முதல்ல அவங்க பிரைஸ் பண்ணிட்டு அவர் மூலமாக இந்த பூமியிலே சமாதானம் வருகிறது. யார் மூலம் வரப்போகிறது? அவருடைய உன்னத குமாரனா இயேசு மூலமாக இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டு
வருகிற அந்த பாடல் இந்த பூமியில சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மனுஷன் மேலும் அந்த பிதாவாகிய கடவுள் எவ்விதமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு வரும்போது அவருடைய பிரியம் அவருக்குள் வெளிப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி அந்த பரம சேனை திரள்கள் அங்கே தூதருடனே தோன்றி பாடுகிற அந்த பாடலை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை அநேகர் கேட்டார். இன்னும் பார்க்கும்போது மெய்ப்பர்கள் கேட்டார்கள். அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? ஆனா புரிஞ்சது. பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னது புரிஞ்சிருக்கும். பாடல்கள் புரிந்தது என்னமோ தெரியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு பாமர ஜனங்கள், அவங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்காது, ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய மற்ற காரியங்களும் நல்ல ஆடுமை தயார் பண்றது, செயல்படுறது, இதெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி காரியங்களை குறித்து சொல்லும் போது அவர்களும் திகைத்தார்கள், கேட்டவரும் திகைத்தார்கள். ஆகவேதான் முதலாவதாக அவர்களுக்கு வந்து அந்த பாடலை பாடுகிறது. நமக்கு அந்த பாடலை ஒருவேளை பாடிதான் நம்ம புரிஞ்சிருப்போம். ஆனா அவங்க புரிஞ்சதோ புரியலையோ, அவங்க கரெக்டா போனாங்க, போய் கரெக்டா செய்தாங்க. நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, ஒரு பட்டணத்துக்கு போங்க, நீங்க எதையாவது கேளுங்க, 7 மணி செல்வங்கள் அனுப்பிடுவாங்க. ஆனா ஒரு கிராமத்துக்கு போங்க, கரெக்டா கூட்டிட்டு போய் உங்களை அந்த வீட்டு முன்னாலே நிறுத்திட்டு வந்துருவாங்க. இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். மிக சிறப்பான பணிகளை அநேக நேரங்களில் கிராமத்தில் உள்ளவர்கள் செய்கின்றதை பார்க்கிறோம். இங்கேயும் பெத்லகேமுக்கு அருகிலேயே அந்த மேய்ப்பர்களாக இருந்தவர்கள் அங்கே பாடலை கேட்ட மாத்திரத்திலே அங்கே அவர்கள் சென்று குமாரனை வழிபடுவதற்குரிய ஆயத்தத்தை அங்கே செய்ததை நாம் பார்க்கிறோம். சேனைகள் புடைசூழ வாழ்த்தி மகிமைப்படுத்தின நம் ஆண்டவரை எவ்வளவாக நம்முடைய லூக்கா செய்து அதிகமாக அதை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பூலோகத்திலே பரலோகத்திலே மட்டுமல்ல, இந்த மகிழ்ச்சி பூலோகத்திலும் நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும். பரலோகத்தை காட்டிலும் பூமிக்கு தான் ஆண்டவர் வந்தார். பூமியின் மக்களாகி நாம் தான் இது செய்ய வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பினார். நாடு, இனம், மொழி இவைகளையெல்லாம் ஆண்டவர் கடந்து வந்து குமாரனில் வெளிப்பட்ட ஒரு நிலையை தான் ஒரு புதிய பாடலாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு பாடலை நாம் பார்க்கும்போது அந்த பாடல் ஆதியாகமத்திலே வருகிறது. முதல் பாடல் ஆதியாகமத்திலே முதல் பாடல் அதுதான். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் லாமேக்கு இல்லையா, அவருடைய குடும்பத்திலே வந்த லாமேக்கு ஒரு பாடல் பாடுகிறார். ஏனென்றால் அவர் ஒரு வலிமையான ஒரு இளை சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர் அதாவது ஆதாமுடைய குடும்பத்தில் 3வது மகனாக சேத்துடைய குடும்பத்தில் வந்து ஒரு ஆசாரிய குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய நமக்கு தெரியும், லாமேக்கு 2 மனைவியர் உண்டு. ஒருவர் அங்கே ஆதாள் என்று சொல்லி பார்க்கிறோம், இன்னொருவர் சில்லாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு 2 குமாரர்கள், பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறதை நாம் அதை கீழே நாம் படித்துக் கொள்ளலாம். ஆக இப்படிப்பட்ட இந்த சில்லாள் இந்த ஆதாளை பார்த்து ஒரு பாடல் ஒன்றை அன்றைக்கு பாடுகிறதை நாம் பார்க்கலாம். லாமேக்கு முதல் பாடலை 2 மனைவியருக்கு முன்னதாக வீரனாக பாடுகிறார். இப்பாடலை ஒரு வாளின் பாடல், ஒரு பட்டயத்தின் பாடல் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ஆதாளே சில்லாளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்று சொல்லி அகந்தை நிறைந்த ஒரு பாடல், பாவம் நிறைந்த ஒரு பாடல். அந்த காலத்துல பாவம் பெருகிறது. என்னென்றால் காலம் செய்த அந்த பயங்கரமான பிரச்சனை அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாவத்தின் செயலாக அப்படின்னால் அந்த நிலையில உள்ள குடும்பத்தில் உள்ள இவர் இங்கே பாடுகின்ற ஒன்றை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இவரை யார் மன்னிப்பார்கள்? இந்த பாடலினால் ஒரு இனிமை இருக்கக்கூடாதா? வெட்டுவேன் உதவி கூத்தாட்டம் மாதிரி பண்ணுவீங்கல்ல, ஒரு இந்த களியெல்லாம் பண்ணுவீங்க, குத்துற மாதிரி வெட்டுற மாதிரி அந்த பாடல்கள். ஆனா இங்க இயற்கையாகவே என்ன செய்கிறார்? பாடலை கோபா வேசத்தோடு ஒரு வாழேந்தி கொண்டு நின்று பாடுகிற ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் இங்கே லாமேக்கு இடத்துல
இருந்ததை பார்க்கிறோம். இன்னொன்று சஞ்சலத்தோடு கூட பாடுகிறதாகவும் அது அமைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாமே சஞ்சலத்தோடு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் 777 இதுல 777 வயதில் வந்து அவர் இறந்த அந்த வருஷம் 777 பலிகள் என்று சொல்லி இங்கே அவர் மீது சுமர்கிற 77 பலிகளையும் அங்கே சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அவங்க இப்படிப்பட்ட இந்த சூழலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சவுல் எவ்விதமாக தாவீதை அனுப்பி போருக்கு அனுப்பும்போது அங்கே அவர் ஜெயித்து வருகிறார். வரும்பொழுது அங்கே அவரை சூழ்ந்திருந்த பெண்கள் எல்லாம் பாடுகிறார்கள். 1 சாமுவேல் 18:6-7 நீங்க பாத்தீங்கன்னா கீத வாத்தியத்தோடு தாளத்தோடு பாடுகிறார்கள். என்ன பாடினார்கள் இந்த பெண்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி அங்கே ஒரு பாடல் பாடுவதை பார்க்கிறோம். இது ஒரு சவுலுக்கு ஒரு பெரிய ஒரு பொறாமையை கொடுத்த ஒரு பாடலாக அது அமைந்தது. கடைசி வரைக்கும் தாவீதை இந்த பாடல் மூலமாகவே விரட்டி அடித்ததை நாம் பார்க்கிறோம். இது ஒரு வன்மையின் பாடலாக நாம் பார்க்கிறோம். இப்படி பாடல்கள் வந்து பல நிலைகளிலே நமக்கு பாடல்கள் அமைகிறது. நம்முடைய கோபம் வந்து அதற்கு ஒரு பாடல், அவர்கள் வன்மையாக பேசும்போது அதற்கு ஒரு பாடல் பாடும்போது ஏதாவது ஒரு சாஃப்ட் பாடல் தான் அவங்களுக்கு பிடிக்காது. அதுல ஒரு வன்மையான பாடல் தான் அந்த வேர்டு. இது எனக்காக இல்லை, நம்மை மனமாற்றுவதற்காக அந்த பாடல்கள் நமக்கு முன் வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நான் சொன்னது போல எத்தனையோ பாடல்கள் உண்டு. அந்த பாடல்களை தாலாட்டு பாட்டு எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பாடல். அந்த தாய்மை மென்மை அந்த குழந்தை வழியாக வரும்போது அந்த குழந்தை ஒரு மென்மையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையை தூங்க வைத்து அதை தேய்ச்சி ஆற்றி அதற்கு பாடுகிற தெம்மாங்கு பாடல்கள் உண்டு. ஆகவே பல பாடல் நம்முடைய வேதத்திலே பார்க்கும்போது 97 வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா தெம்மாங்கு பாடல்கள்ல குழல் இசை பண்பாடு நிறைய இருக்கும். இப்படி பறவைகள் பாடல்கள் கூட நான் பாடுவேன். குயிலை போல பாட முடியுமா இல்லையா? குயில் எவ்வளவு அழகாக பாடுகிறது. ஆனா குயில மாதிரி நம்ம பாடினா கேட்காது. அதே போல அந்த ராகம் ஒத்த ஒரு பாடலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்ற ஒரு நிலையை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பாக ஒரு நல்ல ஒரு பாடல் பாடுனாங்க. ஓ பெத்லகேமே சிற்றூரே என்று சொல்லி இந்த பாடல் சிறு பிள்ளைகளுக்காக எழுதின ஒரு பாடல். இந்த பாடல் வந்து சிறு பிள்ளைகளுக்காக எழுதின பாடல், அமைதியான ஒரு பாடல். இந்த பாடலை வந்து என்று சொல்லக்கூடிய அந்த ஞாயிறு பள்ளி பாடகர் ஞாயிறு பள்ளிக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த ஒரு தலைவர் என்ன செய்தார்? இந்த பாடலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே, கிறிஸ்துமஸ் வந்து விட்டது என்று சொல்லி இப்பாடலை 1766ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஞாயிறு பிள்ளைகளுக்கு தயாரிக்க ஒரு ஆதங்கத்தோடு இருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே தான் அங்கே ஆயர் இடத்திலே சொல்லுகிறார். ஆயர் பேர் லெவிசலைனா அவற்றிலே சொல்லுகிறார், ஐயா நாம் சரியான பாடலை பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டுமே என்று சொன்னவுடன் நீ அந்த பாடல் பாடிய எல்லா விதமான தயாரிப்பை செய்துவிடு என்று சொல்கிறார். ஆனால் பாடலுக்கு தயார் செய்துவிட்டாலும் அந்த பாடலை குழந்தை பாடலாயிற்று எப்படி பாட வேண்டும் என்று சொல்லிதான் அந்த பாடலை சொல்லுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். என்னதான் பாடுவாங்க? வேண்ட சிறு பாலரும் இத்தூய பாலனை அழைக்க ஏழை மாண்டரும் இக்கன்னி மைந்தனே விசுவாசம் நம் பாசம் வரவை பார்க்கவே இராவை நோக்கி தோன்றுவார் மாட்சி பாலன் என்று சொல்லி அந்த பெத்லகேம் சிற்றூர் அந்த பாடல் வந்து சிறு குழந்தைக்காக அந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ராகம் கிடைக்கவே இல்லை. என்ன செய்வது என்று சொல்லி அவர் அதிகமாக கலங்கினார். அவர் 2 ஆண்டு காலம் பேராயராக இருந்தவர். திருமணமாக அன்னைக்கு இரவிலே அதிகமாக ஜெபித்துக் கொண்டு 2 நாட்கள் அந்த பாடல் பாட வேண்டும், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பாடும்போதுதான் இந்த பாடலை குறித்த ஒரு மெட்டு அவருக்கு வந்தது. அதை நாம் இந்த மெலடியை நாம் பார்க்கும்போது மிக சிறப்பாக ரொம்ப அழகாக அந்த பாடலை அதை பாடுகிறேன். நல்லோர் நாட்டம் கொல்லோர் கோட்டம்
நிதானமா, ஏன்னா குழந்தைங்க அதான பாட முடியும். நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்களா அவங்க இந்த புங்கார் ஜெய்சிங் அந்த பாட்டு எப்படி ரசிக்க தெரியாது. அது ஒரு வடிவமைத்த ஒரு மெலடி. அந்த மெலடி ஒரு நீங்க பார்க்கும்போது சின்ன பிள்ளை யாருமே பாடக்கூடிய ஒரு ராகத்துல அதை பாடலாம். எத்தனையோ ராகங்களை பாடுற மெலடியில அந்த பாடலை அவர் பாடினார். அதே போல இதுல பாத்தீங்கன்னா அந்த சிறு குழந்தைகளுக்காக அந்த பாடலை குழந்தைங்களை மாதிரி அந்த பாடலை அவர் பாடினார். அவர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த பாடல் உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த பாடல் ஆராதனையிலே கலந்து நாம் அதை சேர்த்துக் கொள்கிறோம். 1874 அந்த பாடல் நம்முடைய பாடல் பாடத்திற்குள் உள்ளே நுழையப்பட்டது. ஆகவே அது முதல் இந்த பாடல் நமக்கு பாடிக்கொண்டிருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே பல பாடல்களை குறித்து நாம் சிந்திக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய பாடல்கள் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் மிக குறைவான நாள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் அட்வென்ட் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அட்வென்ட் குறிப்பிட்ட ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டே இருக்கிறது. 3 வாரத்துக்கு எல்லாம் முடியும். இவர்களே தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கு மத்தியில் இந்த வாலிபர்கள் இணைந்து அவர்களோடு கூட இரவு பகல் வராது அந்த அவங்களுடைய எலக்ட்ரிக்கலையோ அவங்க கம்யூனிகேஷனையோ அவங்க எலக்ட்ரானிக்கையோ எல்லாவற்றையும் நீங்க பயன்படுத்த நீங்க பார்க்கிறீங்க. இரவு பகல் 1 மணி 2 மணி வரைக்கும் இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா சிறப்புகளையும் இந்த நாட்களில் பிள்ளைகள் சிறப்பாக செய்து மட்டுமல்ல விசேஷமாக மியூசிக் கொடுப்பதிலே ஜோசப் அவர்கள் ஆர்கனைஸ் பண்றதிலே நம்முடைய ஃப்ளாரன்ஸ் செல்வக்கனி அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் நிறைய அதுல இருக்கீங்க. பேர் சொல்லி இருக்கலாம். எல்லாரும் நல்லோடு ராஜசேகர் எல்லாருமே தயாரித்ததான் அவங்கதான். இரவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. இரவு பகல் பாராத பிள்ளைகள் உழைத்து அவர்கள் தங்களுடைய பாடலை இறைவனுக்காக எங்களுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். ஆகவே தூதர் வாயிலாக பாடின அந்த புதிய பாடலும் லாமேக்குடைய வாழ்போடு இருந்த அந்த பாடலும் ஒருவேளை சவுல் ராஜாவுக்கு ஏற்பட்ட அப்படிப்பட்ட ஒரு விதமான அவருடைய உள்ளத்தில் எழுந்த அந்த வன்மையான அந்த பாடல் தாவீதை கடைசி வரை துரத்துவதாக இருந்தாலும் இன்றைக்கு ரெய்னர் பாடின பாடல் குழந்தைகளுக்கு எத்தனை ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய திருச்சபைக்கு எத்தனை ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு இப்படிப்பட்ட நாட்களே நாம் புதிய பாடல்களை பாடி ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாம் சமர்ப்பிப்போம். அப்படி சமர்ப்பிக்கும் போது ஆண்டவர் நம் பாடல்களை புதிய பாடல்களாக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்கள் மட்டுமல்ல எந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பாடி துடித்து நாம் ஆயிரம் பலிகளை ஸ்தோத்திர துதிகளையும் சொல்லி அவரை பாடுவதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அந்த நாவுகளை இறைவனுக்காக பயன்படுத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.